நம்ம பாடி பில்டிங் காம்படிஷன் ஒன்று நடத்தலான்னு இருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த அசோசியேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணா பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் காம்படிஷனாக நம்ம என்ன பேர் வைக்க போறோம்னா மிஸ் ஒலிம்பியான்னு ஒரு காம்படிஷன் நடத்த போகிறோம். இந்த ஒலிம்பியா காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சீபம் அப்புறம் கைகிரீனி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜட்ஜாக இருப்போம். ஜட்ஜு அவங்களாம் வந்து ஜட்ஜை உட்காந்துக்குவாங்க. விழா வந்து நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு. அதனால காலையில் காந்தி வரது 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீபம் வந்துருவார். ஒரு 10:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா வந்து க்ரீம் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு 12 மணிக்கு அந்த மாதிரி ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஷோவில் வந்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு மெடிசன் எல்லாம் கொடுத்து இந்த T3 அந்த கிளின் எல்லாம் கொடுத்து ஒரு நீ ஷோ பண்ணலாம் பெரிய ஷோ பண்ணலாம் ஏமாற்றி வச்சிருப்பீங்களா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த ஷோவில் வந்து வின் பண்ண வச்சுட்டு போயிருங்க. இந்த வின் பண்ணதுக்கப்புறம் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஒலிம்பியன் பின்னாடி டைட்டில் போட்டுட்டு அவனும் இன்னும் 4 பேர் 5 பேர்த்த ரெடி பண்ணுறங்கிற பேரில் ஊரை ஏமாத்துறோம். என்ன பண்ணி தொலைறது எல்லாம் ஊர் ஷோ நடத்தினா அது அப்படித்தான் இருக்கு. அதனால நம்மளும் மிஸ் ஒலிம்பியன் வச்சுக்கலாம். என்ன நான் காம்படிஷன் நடத்திட்டா இதில் வர லாபத்தை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அவன்